ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यम् 339வது பக்கம் 4வது அத்தியாயம் 15வது श्लोकम् एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतम्. அதாவது பகவான் சொல்றாரு, மாம் கர்மாணி ந லிம்பந்தி. போன ஸ்லோகத்துல சொன்னது, மாம் என்னை, கர்மாணி கர்மங்கள் ந லிம்பந்தி எப்படி கர்மங்கள் என்னை ஒட்டுவதில்லை. அப்படிங்கும்போது என்ன தெரியுது, கர்மங்கள் அவர் செய்யறாரு. ஏன்னா இப்ப நம்ம கர்மத்தை செய்யும் போது அதனுடைய நியதி என்ன, கர்மத்தை செய்யறோம் அப்படின்னா கர்த்திருவ புத்தியோட நான் செய்கிறேன், இந்த சரீரத்தின் மேல் அபிமானம் கொண்டு நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் கர்த்திருவ புத்தியோடு நாம் கர்மத்தை செய்கிறோம் அப்படின்னா ஒரு கர்மத்துக்கும் புண்ணியம் பாபத்துக்கு ஒரு கனெக்ஷன், பந்தம். கர்மம் நம்மளை கொண்டு போய் புண்ணிய பாப்பத்தோடு நம்மை இணைக்கிறது, பந்தப்படுத்துகிறது. நீங்க கேட்டீங்கனாலும் கேட்கலினாலும் வேணும்னாலும் வேண்டானாலும் அது கனெக்ட் பண்ணி விட்டுரும். அது நியதி, வைத நியந்தா. அப்ப அந்த பாப புண்ணியம் ஹேது ஃபார் நெக்ஸ்ட் ஜென்மா, சம்சாரம், துக்கம், தவிர்க்க முடியாமல் பிறப்பு இறப்பு சக்கரத்துல நாம போயிட்டு இருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் கர்மா ஒன்லி. இவர் என்ன சொல்றாரு, என்னை கர்மங்கள் மாம் கர்மாணி ந லிம்பந்தி. இதுதான் சப்ஜெக்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்கிற விஷயம். இந்த இடத்துல இந்த விஷயத்தை தான் நம்ம சிந்திக்கணும். அப்ப என்னென்ன புரியுது, அவர் கர்மத்தை செய்யறாரு, சும்மா இருந்துகிட்டு கர்மம் ஒட்டுறது இல்லைன்னு இல்லை. மாம் என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை. அப்ப அவர் கர்மத்தை செய்யறாரு. அப்ப என்னென்ன கர்மத்தை செய்யறாரு, சிருஷ்டி ஸ்திதி லயம் கர்மத்தை செய்யறாரு. ஆனா அவருக்கு என்ன சொல்றாரு, நான் கர்மத்தை செய்யாம இல்ல, கர்மத்தை செய்யறேன். ஆனா அதனுடைய புண்ணிய பாப்பத்தோடு போய் நான் என்ன பண்ணிக்கிறது இல்ல, இணைத்துக் கொள்வதில்லை. எனக்கு அடுத்து சொல்றாரு, நான் செய்யறேனே தவிர கர்ம பலத்தில், கர்ம பலே ஸ்பிருகா ந, இது ரெண்டு என்னோட வாக்கியம். கர்ம பலத்தில் ஸ்பிருகா, எனக்கு என்ன கிடையாது, கர்ம பலத்தில் ஸ்பிருகா ஒரு ஆசை, ஒட்டுதல், இப்படி வரணும் அப்படி வரணும், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் அவ்வளவு பெரிய கர்மத்தை செய்யறேன். சிருஷ்டி ஸ்திதி, நீங்க உங்களால செய்ய முடியாத ஒரு பெரிய கர்மத்தை நான் பண்றேன். நான் தான் படைக்கிறேங்கிறாரு. இப்போ ஜெகத் காரணம் ஈஸ்வரக பேசுறாரு, நான் தான் படைக்கிறேன். ஆனா எது என்னைய ஒட்டுறது கிடையாது. அப்புறம் அந்த கர்ம பலன்ல எனக்கு எந்த விதமான இப்படித்தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. நான் மனிதர்களை மனித சரீரத்தை கொடுத்து எப்படியாவது ஒரு சாஸ்திரத்துல பாதையில நீ மோட்சம் அடையுண்டா நான் அந்த நீ அப்படி ஆகணும்னு தான் நான் கொடுக்குறேன். ஆனா நீ அந்த பாதையில போகாம வெட்டி கழிச்சிட்டு இந்த உலகத்துல மனித வாழ்க்கை எது அது விஷயத்துக்கு எல்லாத்தையும் கழிச்சிட்டு நீ திரும்பி வந்தீனாலும் நான் கவலைப்படுறது கிடையாது. ஆனா எப்படித்தான் உன்னை அனுப்பிச்சு, நீயே நானும் பிளான் பண்ணி தான் எதுக்கு வந்திருக்கிற, நீயே மனித சரீரத்துக்கு வந்த. ஆனா உருப்படி அந்த வேலையை செய்யறியா இல்ல. நீ செய்யலிங்கிறதுக்காக நான் அழுக மாட்டேன், நானே அழுக மாட்டேன். நான் மென்டலி ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப். ஒரே வார்த்தையில சொன்னீங்கன்னா ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப். நீ அழுகிறியா, உட்காந்து தனியா அழுதுட்டு என்னை கூப்பிடாத, கூட்டு சேர்க்காத, நான் கூட அழுகிறதுக்கு வர மாட்டேன்.
ஏன்னா இப்போ நாம அடுத்து பாத்துட்டு போலாம். அடுத்து இது என்னை எவன் இவர் என்ன சொல்றாரு, இது ரெண்டு கருத்து சொல்லிட்டாரு. நான் கர்மத்தை பண்றேன், நான் எந்த கர்மத்தை பண்ணாலும் என் மேல அது ஒட்டுறது இல்ல, கர்ம பலன் எது வந்தாலும் ஐ எம் நாட் டிஸ்டர்ப். இதுதான் அவருடைய கூற்று. இது என்னங்கிறார் அடுத்ததான் ஹைலைட். இதை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்னு இப்ப சொல்லி முடிச்சுட்டு தெரிஞ்சிருச்சு, அவன் கர்மங்களிலிருந்து விடுபடுவான். அடுத்து என்ன சொல்றாரு, எவன் இவனை தெரிந்து கொள்கிறானோ, இந்த கருத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ. இப்ப எல்லாரும் நமக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சா, அவர் வந்து கர்மத்தை பண்றாரு, அதுல ஒட்டுறது இல்ல, கர்ம பலன்ல அவருக்கு he is not disturbed by the கர்ம பலன் தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, எவன் இதை தெரிந்து அபிஜானந்தி, அதனால அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். போன கிளாஸ்ல சொன்னேன், அபிஜானந்தி. ஜானாத்தினா இப்ப நீங்க எல்லாருமே ஜானாத்தி. எது இந்த பாயிண்ட நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்குந்தா போதும், ஒரு பக்தி ஸ்ரத்தை இருந்தா ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு மனம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு பேர் ஜானாத்தி. இவர் என்ன வேர்டு போடுறாரு, அபிஜானாத்தி. லாஜிக்கா இன்டலெக்டுக்கு ஏற்புடையதாக உணர்வு பூர்வமாக எவன் தெரிந்து கொள்கிறானோ அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுதான் அபிங்க ஒரு சின்ன ரெண்டே லெட்டர் தான் அபி. ஏன் வெறும் ஜானாத்தி போடல, ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறக்கா தெரிஞ்சதுங்கிறக்காக நீங்க வந்து கர்ம பலன்லயும் கர்மத்தையும் ஒட்டாம இருப்பீங்களா? நோ. அதான் சொல்றது, அபிஜா தெரிந்து கொள்கிறானோ அவன் கர்மத்தினால் இந்த மாதிரி பந்தப்படுவது என்னை போலவே அவனும் கர்மத்தில் பந்தப்படுவதில்லை. ஏன் அவனும் அப்ப என்ன அர்த்தம், கர்மத்தை பண்றான் ஆனாலும் அவன் கர்மத்தில் ஒட்டுவது இல்லை, என்னை போலவே அவனும்ன்றார். இதை எவன் தெரிந்து கொள்கிறானோ என்னை போலவே அவனும் ஒட்டுவதில்லை. அதுதான் மோட்சம், ஒரு அல்டிமேட் கோல். அது இறைவன் எப்பவுமே என்னதான் நித்திய முக்தகன்னு சொல்றாரு. இப்போ அவரும் கர்மத்தை பண்றாரு, நானும் கர்மத்தை பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, நான் கர்மத்துல ஒட்டுறது இல்லையே தவிர நான் கர்மத்தை பண்றேன். அப்ப நீயும் செய்யற கர்மத்துல ஒட்டாம புண்ணிய பாப்பத்தோட உன்னை நீ இணைத்து கொள்ளாமல் பண்ண முடியுங்கிற ஒரு ஹோப் கொடுக்கிறார். நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீயும் பண்ணலாம். எதுல, கர்ம பலனில். கர்மத்தை செய்யாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. உன்னுடைய சரீரம் படைக்கப்பட்டதே கர்மத்துக்காக படைக்கப்பட்டதுதான், கர்மத்திலிருந்து பிறந்ததுதான். அப்போ எப்படி நான் வந்து கர்மத்தை செய்யணும், ஆனா அதுல இருக்கிற எந்த கர்மத்து நீர் என்ன, ஒரு கர்மத்துக்கு வெயிட்டிஸ் புண்ணிய பாப்பம் வந்து ஆட் ஆகிறதுக்கு. அப்ப எப்படி அதுல இருந்து விடுபடுவதுன்னு இறைவன் அதை எப்படி தெரிந்து கொண்டு பண்றாரோ அதே போல நீயும் பண்ணுனா நீயும் என்ன பண்ணிடலாம், கர்மத்துல இருந்து விட்டுவ. ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட், எனக்கு என்ன கிடையாது, கர்த்திருவ புத்தி கிடையாது. இந்த கர்மத்தை நான் செய்யற, ஈஸ்வரனாகிய நான் செய்கிறேன் அப்படிங்கிற கர்த்திருவ புத்தி, அகங்கார். ஏன்னா நமக்கெல்லாம் வந்துங்க குட்டி அகங்கார். அவர்கிட்ட இருக்கிற உபாதி, நம்பிட்டு இருக்கிற உபாதி யாரு, ஒரு 50-100 கிலோ சரீரம். இதில் நமக்கு இருக்கிற அகங்காரம் குட்டி. அவருக்கு யாரு அகங்காரத்தை கொடுக்கக்கூடிய ஆள் கொடுக்கிறதா இருந்தா மாயா. அவ்வளோ அப்ப என்னது, மைக்ரோ அகங்காரம் அங்கன்னு இருக்கணும். லாஜிக்கா பாத்தீங்கன்னா இங்க நமக்கு மைக்ரோ அகங்காரம் இத்தனை உபாதி சரீரம், மைக்ரோ சரீரம். அவரை பார்க்கும்போது நமக்கு மைக்ரோ சரீரம், அப்ப நமக்கு இருக்கிறது மைக்ரோ அகங்காரம். அப்ப அவருக்கு மாயா உபாதி, உலகத்தையும் அவதான் அப்போ எப்படி இருக்கணும், மேக்ரோ அகங்காரம் இருக்கணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த அகங்கார புத்தி கிடையாது, கர்த்திருவ புத்தி கிடையாது, நான் இந்த கர்மத்தை செய்கிறேன் என்கின்ற அபிமானம். இதுல உபாதியில் நமக்கு என்ன இருக்குது, அபிமானம். அவருக்கு என்ன கிடையாது, உபாதியில் நான் என்கின்ற. ஈவன்தோ மாயா பிளஸ் என்ன பார்த்திருக்கோம், இந்த பிரம்ம தத்துவம் பிளஸ் மாயாதான் ஈஸ்வரக. அப்படி இருந்தாலும் இங்க நான் எப்படி சரீரம் நான் எடுத்துக்கிட்டு கர்மத்தை பண்றதுனாலதான் எனக்கு கர்மத்தை வந்து ஒட்டுது எனக்கு. ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, நான் மாயா உபாதியை வச்சிருந்தாலும் ஐ எம் நாட் டச்டு அசங்கஹ பை புண்ணியா பட் ஐ எம் டூயிங் கர்மா. அப்ப இந்த நிலைக்கு எவன் வருகிறானோ அவனும் என்னை போல கர்மத்திலிருந்து ஒட்டுவதில்லைதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த கருத்து. இப்ப அதைவே இதெல்லாம் இந்த 4ஆவது அத்தியாயத்துல 18ஆவது ஸ்லோகம் தான் பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னால் இதெல்லாம் வந்து ஏன் கர்மத்தை பத்தி இவ்வளவு விளக்கங்கள் தேவைப்படுதுங்கிறத அப்படி விளக்குறாரு பாருங்க. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஞாத்வா, எது, நான் கர்மத்தை சரீரம் கர்மத்தை செய்வதில்லை என்ற அறிவுடன், ஏவம் ஞாத்வா, நான்
சரீரம் அல்ல, சரீர அபிமானத்தை விடுத்து கர்மத்தை செய்யறவன். அப்படி ஏவம் இவ்விதமாக ஞாத்வா தெரிந்து கொண்டு, அர்ஜுனா நீ மட்டும் நான் மட்டும் இப்ப பேசிட்டு இருக்கல, இந்த விஷயத்தை இதுக்கு முன்னால நிறைய பேரு இதை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு உதாரணம் காமிக்கிறார். ஏவம் ஞாத்வா பூர்வைகி முன்னோர்கள், முமுக்ஷுபிகி யாருதான் இதெல்லாம் செய்ய முடியும்? கர்மத்துல இருந்து விடுபட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவன் மோட்சத்தை பெற வேணும்னு வாழ்க்கையில கோலா யாரு பிக்ஸ் பண்றாங்களோ அப்படி செலக்ட் ஃபில்டர் பண்ணி அவங்கள விட்டு பிடிச்சிட்டாரு. அவங்கள பத்தி பேச போறாரு. மத்தவங்கள விடு, அது 99.99 இருக்கட்டும். ஐ டோன்ட் வரி அபவுட் 99.99 people who are not முமுக்ஷுபி. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி யாரு the filtered people முமுக்ஷுகு நான் மோட்சத்தை அடைய வேணும் என்கின்ற இச்சை ஆசை இருக்கிறாங்களோ பூர்வை அந்த முமுக்ஷுபிகி, அந்த முமுக்ஷுக்களினால் கர்ம கிருத்தம் எப்படி ஏவம் ஞாத்வா இந்த மாதிரி சரீரம் தான் செயலை செய்யுது, நான் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை, அகம் சத்து சித்து ஆனந்த சொரூபகன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரு ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிதான் இருந்தாங்க? முமுக்ஷுபிகி கர்மமானது செய்யப்பட்டது. பூர்வைகி அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி இருக்கிறதுக்கு முன்னால இருந்தவர்கள் அர்த்தம். பூர்வைகி தஸ்மாத் கன்க்ளூட் பண்றாரு. தஸ்மாத் பூர்வைகி கிருத்தம் பூர்வதர், முன் பூர்வைகி திருப்பி பூர்வைகி போறாரு. பூர்வைகி முன்னோர்கள் லாலேயே கிருத்தம் செய்யப்பட்டது, பூர்வதரம் நீடித்து. இது வந்து இன்னைக்கு நேத்த கிடையாது, சிருஷ்டி செஞ்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முமுக்ஷுபிகி, நாட் நார்மல் பீப்புள், உனக்கு எனக்கு முன்னால இந்த உலகத்தில் வாழ்ந்த முமுக்ஷுபிகி கர்மத்தை செய்து கர்மத்தில் ஒட்டாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்மைவ தொம் குரு, அந்த கர்மத்தை நீ அந்த மாதிரி செய்யுங்கிறார். இப்ப வந்து கொடுக்கிறார், நீ அவர்கள் செய்த மாதிரி கர்மத்தை. ஏன்னா இப்ப நான் உட்காந்து போர்க்களத்துல உட்காந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், இது என்னமோ புதுசா இருக்குது டீச்சிங் இப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைச்சுக்காத. நமக்கு முன்னால இந்த உலகத்துல வாழ்ந்தவங்களுக்கு, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் முமுக்ஷுபிகி இப்படித்தான் கர்மத்தை செய்து மோட்சத்தை ஜீவன் முக்தி விதேக முக்தி அவர்கள் அடைந்தார்கள். கமிங் டு பாஷ்யம். ஏவம் ஞாத்வா, இது வந்து ஸ்லோகத்துல இருக்கிற வேர்டு. ஏவம் ஞாத்வா இவ்வாறு அறிந்து, கிருத்தம் கர்ம பூர்வைகி, பூர்வைகின முன்னோர்கள், கிருத்தம் கர்ம, கிருத்தம் செய்தார்கள், எதை? கர்மத்தை செய்தார்கள். அபி அதிக்ராந்தைகி, பூர்வைகி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங் அங்க குறிக்கிறாரு? அபிக்ராந்தைகி முன்னோல் வாழ்ந்தவர்கள், முமுக்ஷுபிகி அதிக்ராந்தைகி இஸ் ஈக்குவல் டு, அதாவது பூர்வைகி இஸ் ஈக்குவல் டு அதிக்ராந்தைகி, இதற்கு முன்னால் வாழ்ந்த யாரு? சாதாரண மக்கள் அல்ல, முமுக்ஷுபிகி ஃபில்டர்ட் அவுட் பண்றாரு, அப்படியே அவங்களுக்கு தனியா பிரிக்கிறார். அவங்கனால, நாட் பை நார்மல் பீப்புள். முமுக்ஷுபிகி குரு தேன கர்ம ஏவம் துவம் ந தூஷ்ணிம் ஆசனம், அவர்களை போல் நீ கர்மத்தை செய்யி அர்ஜுனா. ஏவம் துவம் ந தூஷ்ணிம் ஆசனம், கர்மத்தை விட்டுட்டு போற செய்யறதை விட்டுட்டு ஓடிறன்னு நீயே நினைக்காத, அவர்களை போல கர்மத்தை செய், இந்த இடத்துல போரிடு. யுத்தஸ்வ பாரத, என்ன நீ என்ன நினைக்கிற? விட்டா ரிஷிகேஷ் ஓடிடலாம், இந்த கர்மத்தை பிரச்சனை இருந்து மாட்டிக்கிட்டு கர்மத்தை செஞ்சா தானே எனக்கு வந்து பாவம் புண்ணியம் சொல்றீங்க, நான் தான் கர்மமே வேண்டாங்கிறனே, நான் ரிஷிகேஷ் ஓடுறேன்னு சொல்றேன் இல்லையா? அது வேண்டாம், அது உனக்கு எந்த வகையிலும் உனக்கு அது உதவி செய்யாது. தூஷ்ணிம் ஆசன், சும்மா இருக்கணும்னு நினைக்காத. ந அபி சந்நியாசக கர்த்தவ்ய, சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு ந கர்த்தவியாக, சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளணும் நீ, ஏன்னா அவன் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான், அதனால சந்நியாசம் ஏத்துக்கணும்னு நினைக்காத. தூஷ்ணிம்னாங்க எதுவும் செய்யாம சும்மா இருக்கு, தமிழ்ல சொல்றேன் சும்மா இருத்தல் தான் தூஷ்ணி. எதுவும் செய்யாம சூஷ்ணிம் ஆசனம், சும்மா ஆசனம்னா இருத்தல்ங்க, தூஷ்ணிம்னா சும்மா, தமிழ்ல சொல்ற நம்ம லாங்குவேஜ் சொல்ற சும்மா இருத்தலையோ, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கிரகஸ்தாவா இருந்துகிட்டு, அல்லது எங்க சந்நியாசம் போகணும்னு நீ நினைக்காத. அது உனக்கு நாளனாவுக்கு இந்த உனக்கு உதவி செய்யாது. எதுதான் உதவி செய்யும்? உனக்கும் எனக்கும் முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி முமுக்ஷுக்கள் எப்படி கர்மத்தை செய்துகிட்டே அந்த கர்ம பலனில் ஒட்டாமல், புண்ணிய பாப்பத்தில் ஒட்டாமல் வாழ்ந்தார்களோ, அதுதான் தி பெஸ்ட் மெத்தட் டு ஃபாலோ.
not to run away from the battlefield. It is in எந்த வகையிலும் உனக்கு அது உதவி செய்யாது. இங்க இருக்கிற பிரச்சனை அங்க நீ ஆசிரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. சோ பிரச்சனை வெளியில இல்ல, உங்ககிட்ட இருக்குதுங்கிறத பிரச்சனை சொல்லிடுறாரு. அதத்தான் சொல்றாரு தமிழ் பாஷ்யம். இவ்வாறு அறிந்த முன்னோர்களாகிய முமுட்சுக்களும் கர்மம் செய்தார்கள். எப்படி கர்மம்? எத்தனையோ கர்மத்தை செஞ்சாங்க. ஆனா அந்த புண்ணிய பாப்பத்துல போய் தங்களை பந்தப்படுத்தி கொள்ளாமல் என்னை போலவே எப்படி நான் செய்யறனோ அதை போலவே முமுட்சுக்களும் செய்தார்கள். ஆகையால் கர்மம் செய். இது நான் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு உண்டான கர்மத்தை செய்யணும். நான் படிக்கிறேங்க, படிங்க. அதனால கொஞ்சம் வீட்டுல இருக்கிற ஒர்க் எல்லாம் நோவே. உங்களுடைய சொதர்மத்துல நாட் 1% விட்டுட்டு நான் இங்க உட்காரன்னு நினைச்சீங்கனாலுமே இங்க ஊத்திக்கும். சொதர்மத்தை பர்ஃபெக்டா பண்ண அதுதான் உனக்கு கொடுக்க போகுது. மன மெச்சூரிட்டி அதுலதான் வரப்போகுது. அதை விட்டு போட்டு எங்க நாம வேதாந்தம் படிக்கிற என்னன்னா பரதர்மத்துக்கு போகக்கூடாது. வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வந்தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. நான் என் சொதர்மத்தில் நிக்கிறான்னு செக் பண்ணிக்கணும். பரதர்மத்துக்கு போனீங்கன்னாலும் உருப்படியாவாங்க, சொதர்மத்தை விட்டீங்கனாலும் உருப்படியாக. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அதான் சொல்றாரு கர்மத்தை செய். அப்ப யாருக்கு? அர்ஜுனுக்கு மட்டும் தான் சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு. வீட்டு வேலைய உனக்கு கொடுத்த பொறுப்பை, வேலைக்கு போறீங்களோ வீட்டு வேலையோ ஏதோ ஒண்ணு நமக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, செய்ங்கிறாரு. அங்க எங்கேயும் லூப்கோல் கிடையாது. கர்மத்தை செஞ்சாலும் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்திருக்காத. நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா கர்மத்தையும் பொறுப்புகளையும் யாராவது தலையில ஒட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காத. படிக்கிறேன்னு உட்காராத. அது உன்னால படிக்க முடிக்கிற குவாலிபிகேஷன் இல்லாத மைண்ட்ல உட்காந்து எப்படி படிக்கிறது? இங்கிருந்து ஓடி போய் சன்னியாசம் வாங்கிட்டு போய் ஆசிரமத்துல உட்காந்துட்டா இங்க மனதில் இருக்கிற கல்மஷங்களோட அங்க தயானந்த சரஸ்வதி சுவாமிஜிகள் என்ன, அவரோட குரு என்ன, சங்கரே கிளாஸ் நடத்தினாலும் புரியாது. மனசுல இத்தனை கல்மக்ஷங்களை வச்சுட்டு நீங்க சங்கராச்சாரியரே இப்ப வந்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன் ரிஷிகேஷ்க்கு, ஓடி போய் நீங்க அங்க போய் உட்காந்துட்டீங்கனாலும் புரியாது. சோ கர்மத்தை விட்டுறாத. சந்நியாசமும் தேவையில்லை. கிரகஸ்தா இருக்கிறவங்க சன்னியாசத்துக்கு வரணுங்கிற அவசியம் எதுக்கு? டைம் இல்லைங்க, அதனால சன்னியாசம் ஏத்துக்கிறாங்க. முட்டாள்தனமான முடிவு. அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் எதுக்காக அப்படி போறோம்னா, வீட்டுல சொதர்மத்தோட மற்றவங்களோட அனுசரிச்சு வாழ தெரியாதவங்க எடுக்கிற முடிவுன்னு சொல்றேன் நான். கிரகத்துல கணவனோடவோ குழந்தைகளோடவோ பினான்சியல் ஸ்டேட்டஸோடவோ கடன்களையோ நம்மளால சமாளிக்க முடியலன்னா விட்டுட்டு ஓட நினைக்கிறவங்க எல்லாம் அங்க போய் என்ன பண்ண முடியாது. நாளதான் அங்க அவங்க அதுக்கு இங்க இருந்தா கூட 2 அடியை வாங்கி எதையோ பண்ணிக்கலாம். சன்னியாசத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி வர முடியாது, அங்கேயும் நீங்க கண்டினியூ பண்ண முடியாது சன்னியாச ஆசிரமத்துல போய். சோ என்ன ஆகும்? திரிசங்கு சொர்க்கம். அப்புறம் ரிஷிகேஷ்ல போய் ருத்ராட்ச மாலை வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம், கடையை போட்டுக்கோ. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆசிரமத்துல உட்காந்துருக்கா முடியாது. அவங்க 3 வருஷம் வச்சிருப்பாங்க, அப்புறம் வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அவங்க எத்தனை நாளைக்கு தான் உங்களை வச்சிருக்கு சோறு விடுவாங்க. சோ ஹைலி ரிஸ்க். அதுதான் சொல்றாரு கர்மத்தை செய். நீ அதை விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வரேன்னு சொல்றதாட்ட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எனக்கு நிறைய கர்மம் இருக்குது. சோ அதாவது எனக்கு நிறைய ஒரு வார்த்தை வரும்போது எல்லாரும் யோசனை பண்ணுங்க. எனக்கு நிறைய கர்மங்கள் இருக்குது, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா இறைவனை பழி சொல்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான சொதர்மத்தோடு இதையும் ஆட் பண்ணிட்டாரு. வேதாந்தத்தை கற்றுக்கொள்வது என்பது வாழ்வியல். இட் இஸ் நாட் ஏதாவது வேற விஷயம் அல்ல. வாழ்க்கையில் அவர் கொடுத்தது என்ன? சொதர்மத்தோடு. சொதர்மத்துல ஒண்ணுதான் என்னது? வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளுதல். வகுப்புகளுக்கு நேரத்தை கொடுத்தல் சேர்த்திதான் நமக்கு சொதர்மத்தை கொடுத்திருக்காரு. அப்போ எனக்கு பேலன்ஸ் பண்ணி வாழ தெரியலன்னு சொல்லுங்க, கரெக்ட். எனக்கு சொதர்மத்தையும் வேதாந்த வகுப்புகளையும் இணைத்து வாழ்வியலாக வேதாந்தத்தை கொண்டு வர முடியல, தெரியல, புத்தி கெட்டுல எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா எனக்கு அதிகமாக சொதர்மம் இருப்பதால், கடமைகள், டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு வேதாந்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியலன்னு சொல்றது 200% அகங்காரம். இறைவனை குறை கூறுகிறீர்கள். அப்படி ஒரு மனித சரீரத்தை இறைவன் படைத்து சொதர்மத்தை கொடுக்கல. முதல்ல அவரு கரெக்டா தான் நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல, புத்தி கெட்டுல, பிகாஸ் ஆஃப் அகங்காரம், சரீர அபிமானத்தினால, இல்ல பரதர்மத்துல போய் விழுந்து ஏதோ ஒரு காரணம். நம்ம தான் காரணமே. வேதாந்த வகுப்புகள் வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதற்கு முழு காரணம் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப நான் எடுக்கிறேனோ. தட்ஸ் ஸ்ரத்தா. போன கிளாஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க.
the responsibility of coming to attending Vedanta class responsibility எப்ப நான் எடுக்கிறேனோ அப்பதான் என்ன இருக்குன்னு அர்த்தம், ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஆசிரம். ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஆசிரம் இருந்தா அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்ததுன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு என்ன புரியும், இன்னும் ஸ்ரத்தா இஸ் கேட் ஆன் த வால். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆட்டோமேட்டிக்லி யூ ஹாவ் டு தியாகம். அடுத்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அடுத்து என்னது தியாகம். யூ வில் சாக்ரிஃபைஸ் எனிதிங். அப்போ ஸ்ரத்தா, கண்டிப்பா ஸ்ரத்தா இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டக்குன்னு கையில எடுத்துருவாங்க. அது யார் சொல்லி, இதெல்லாம் வந்துங்க நீ ஸ்ரத்தா விடு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்துங்க ஸ்ரத்தா இருக்கவங்களுக்கு தானா அதெல்லாம் வந்துடும். ஒரு பையனை நம்புறீங்கன்னா எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க, உங்க பெத்த பிள்ளைய எப்படி நம்புறீங்க, அப்ப எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க, எவ்வளவு தியாகம் பண்றீங்க, யாருன்னு சொல்லி கொடுத்தா? அதேதான் இங்க, அதே ஃபார்முலா தான் இங்கேயும். எது சாஸ்திரம் என்னதுதான் வாழ்வியல். பையனாவது பொண்ணாவது இந்த ஜென்மத்தை நம்மளோட வந்து பார்த்திருக்காங்க. இந்த சாஸ்திரம்ங்கிறது நம்மளுக்கு இறைவனாக கொடுக்கப்பட்ட விஷயம். ஒரு ஜென்மத்திலையும் நம்ம இதை போராடித்தான் நம்ம அடுத்த வரை வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா போராடுறோம், அடுத்த மோட்சம் இல்லைங்கும் போது அடுத்த ஜென்மத்துக்கு வந்து வந்திருக்கோம். சோ இது நம்மளோட தொடர்ந்து வருவது சாஸ்திரமும் இறைவனும். சோ அதனுடைய அதுக்கு மேல ஸ்ரத்தா இல்லைங்கிறதுனாலதான், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா நான் எடுக்காததுனாலதான் எனக்கு என்ன பண்ண முடியல, நேரத்தை உழைப்பை வேதாந்தத்துக்காக கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க. கரெக்ட். மாத்தி உள்டாவா இறைவனை குறை. ஏன்னா இறைவனை குறை சொல்றது என்ன தெரியுங்களா, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவுறீங்கன்னு அர்த்தம். ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவுறீங்க, ஸ்ரத்தாங்க கேட்டான் வாழாது, அதனாலதான் ரெஸ்பான்சிபிலிட்டி கை கழுவுவாங்க. சரிங்களா? இது என்ன சொல்றாரு, சந்நியாசம் என்ன பண்ணாது, ஏற்கக்கூடாது. அடுத்த பாஷ்யம் தஸ்மாத்து, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டாரு. அடுத்தது தஸ்மாத்து, செகண்ட் லைனுக்கு பாஷ்யம் சங்கராச்சாரிய கொடுக்கிறார். தஸ்மாத்து துவம், அதனால. எப்படி உனக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் கர்மத்தை எப்படி செஞ்சாங்களோ அதை போல, தஸ்மாத்து துவம் நீ, பூர்வைகி அபி அனுஷ்டி தத்துவாத்து, உனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி அனுஷ்டானம் கர்மத்தை செய்தார்களோ, அனுஷ்டி தத்வாத்து எப்படி அனுஷ்டானம் கர்மத்தை செய்தார்களோ, எதி வச்சுக்கலாம், அனாத்ம ஆத்மஜக வேற, இது யாரு, அனாத்மக்னா ஆத்மாவை அறியாதவர்கள். அனாத்மஜக அனாத்மாவை அறிந்தவர்கள் என்ன, நான் இந்த சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொண்டவர்கள். துவம் ததா ஆத்ம சுத்தியர்த்தம், அதாவது ஒரு அஜ்ஞானியாக இருப்பவன் தான் அரே அனாத்மஜக, அனாத்மாவை அறிந்தவன். ஆனா என்ன தெரியும், அப்ப என்ன வரும், இன்டைரக்ட் என்ன வேர்டு போடுறாரு, இதுதான் சங்கராச்சாரியா இருக்கிறது. அனாத்மஜக, ஞகன தெரிந்தவன், அனாத்மாவை அறிந்தவன். ஆனா எதை அறிஞர், அதான் அஜ்ஞானின் போடுற வேர்ட அழகா போடுறாரு, அனாத்மஜக, ஆத்ம அஜ்ஞக, அதனுடைய அடுத்த ஆப்போசிட். அப்படி ஆத்மாவை அறியாதவன் அனாத்மஜக துவம் ததா ஆத்ம சுபஸ்ட், எதுக்காக கர்மத்தை பண்றான், ஆத்ம, இந்த இடத்துல ஆத்மனா மனம், ஆத்ம சுத்தியர்த்தம். முதல்ல கர்மத்தை எதுக்கு பண்ணு, மன அந்த கரணை சுத்திக்காக நீ முதல்ல கர்மத்தை பண்ணு. அஜ்ஞானியாக இருக்கிற வரைக்கும், அனாத்மாவை நான் என்று எடுத்துக்கொண்டிருக்கிற வரைக்கும், ஆத்மாவை அறியாத வரைக்கும் எதுக்கு கர்மத்தை பண்ணு, ஆத்ம சுத்தையே, மனதினுடைய அந்த கரனுடைய சுத்தையே. தத்துவ வித்து, சப்போஸ் நீ தத்துவத்தை அறிந்து விட்டால், அடுத்தவன் என்ன அழகா போடுறாரு, தத்துவ வித்து, வித் மீன்ஸ் டு நோ, தத்துவத்தை அறிந்ததற்கு பிறகு, அப்ப யாரவன் ஞானி. தத்துவத்தை அறிந்ததற்கு பிறகு சேத்து, ஒருவேளை சேத்து, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆத்மா, ஆத்ம ஞானத்தை பெற்றுட்டீனா, லோக சங்கிரகார்த்தம், உன் உலகத்தின் நன்மையின் பொருட்டு, லோக சங்கிரக அர்த்தம், உலக மக்களின் உலகத்தின் நன்மையின் பொருட்டு, பூர்வை யார் மாதிரி, உனக்கு முன்னால வாழ்ந்த ஜனகாதிபிகி, சீதையோட அப்பா, அவர்களை போன்றவர்கள், பூர்வத்தரம் கிருதம், உனக்கு முன்னால எப்படி வாழ்ந்த ஜனகாதி முனிவர்கள், ஜனகாதி வேற முனிவர்கள் எல்லாரும் எப்படி கர்மத்தை பண்ணினாங்களோ, பூர்வதரம் கிருதம், அத மாதிரி கர்மத்தை பண்ணு. ந அதுனா அவர்களை தவிர இப்ப இருக்கிற மற்றவர்கள், அதனால இப்ப நவ் இப்ப இருக்கிற அவர்களை தவிர ஃபில்டர்ட் அவுட் பண்றாரு. அதாவது முமுக்ஷு மார்க்கத்திலேயே நாங்க போர்க்களத்துல பாத்தீங்கன்னா, நிக்கிறதுல பாத்தீங்கன்னா,
அர்ஜுனனை தவிர மத்தவங்க எல்லாம் யாருதான்? அஜ்ஞானிதான். நாட் அ முமுக்ஷு. நாட் ஈவன் a single person is முமுக்ஷு there. வேதாந்த படிக்கிறவங்க யாருமே இல்ல. அத்தனை போறத போர்ல எத்தனை ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அவரே சொல்றாரு அதுனா இங்க இருக்கிறாங்க பாரு, அப்படி செஞ்சிடாத. ஜனகாதி விதி பிகி முனிவரைக்கும் ஜனகாதி ஆதிப்பதனா அவர்களை போல் ஜனக்கரை போல் உனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி கர்மத்தை செய்தார்கள்? அஜ்ஞானியா இருக்கிற வரைக்கும் ஆத்ம சுத்தியர்த்தம் எது அந்த கரண சுத்திக்காக பண்ணாங்க. தத்துவவித்து ஆனதுக்கு அப்புறம் ஞானத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஞானி ஆனதுக்கு பிறகும் லோக சங்கிரகார்த்தம் உலகத்தின் நன்மை போட்டு கர்மத்தை பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுடா, இங்க இருக்கிற மாதிரி பண்ணாதேங்கிறாரு. அதனால இப்ப இங்க இருக்கிறாங்க பாரு நம்மள சுத்தியே, அவங்கள யாரு? கர்மடா. அவங்கள மாதிரி கர்மத்தை கிருத்தம் நிவர்த்தித்தும் அதுல இருந்து வெளிப்படு. அவங்க மாதிரி கர்மத்தை பண்ணாத. இப்பொழுது நீ பாக்குற இப்ப சுத்தி இருக்காங்க பாத்தியா, இப்பொழுது உள்ளவர்கள் அனுஷ்டிக்கிறத போல கர்மத்தை பண்ணாதனா டோன்ட் பி எ கர்மடா. மத்தவங்க எல்லாரும் எப்படி கர்மத்தை பண்றாங்க? நான் இந்த கர்மத்தை பண்றேன் பிகாஸ் ஆஃப் ஐ நீட் திஸ் கர்ம பலன். இந்த கர்ம பலன் வேணுங்கிறக்காகத்தான் எந்த ஒரு ஜீவன் என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குது? கர்மத்தை செய்கிறது. கர்ம பலனை உத்திஸ்து கர்மத்தை பண்ணாத. அப்ப எதைங்க உத்திஸ்து நான் கர்மத்தை பண்ணட்டும்? ஆத்ம சுத்தியர்த்தம் கர்மத்தை பண்ணு, லோகக்ஷேமார்த்தம் இஃப் யூ கெட் ஞானம். அது வரைக்கும் உனக்கு எதுக்குதான் கர்மம் பயன்படும்? ஆத்ம சுத்தி மீன்ஸ் மன அந்தக்கரண சுத்தி. தேவை அழகா கிருஷ்ணன் சரி சங்கராச்சாரிய போடுற விட ஆத்ம சுத்திக்காக கர்மத்தை பண்ணு, கர்ம பலனுக்காக கர்மத்தை பண்ணாத. ஏன்? நீ கர்ம பலனை கேட்டாலும் நீ கேட்கலினாலும் மனசுல வச்சிருந்தீனாலும் மனசுல வைக்கலினாலும் இது தானா வரப்போகுது. ஏன் அதுலயே உட்கார்ந்துருக்கு? அது நீ பண்ணிட்டீன்னா அது தானா வரும். நீ எங்க இரு? ஆத்ம சுத்திக்காக நான் கர்மத்தை பண்றேன். ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட். கர்மா இஸ் சேம், கர்ம பலன் இஸ் ஆல்சோ சேம். நோ டவுட் இன் தட். இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் என்னது? அடுத்து போய் அடையற பாருங்க அந்த கரண சுத்தி பை யூசிங் த சேம் கர்ம பலன் ஜாப். அதேதான் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி இவங்களாட்ட பண்ணிராத. ஏன்? கர்ம பலனுக்காக பண்ணுவ, புண்ணிய பாப்பத்துல போய் ஒட்டிக்குவ. நான் அந்த சரீர அபிமானத்தோடு பண்ணுவ, கர்த்திருவத்தோட பண்ணுவ, உனக்கு புண்ணிய பாப்பம் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் தொடர்ந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரம். அப்புறம் பிறந்துட்டீங்கன்னா என்னதுதான்? சம்சார துக்கம். அகம் சம்சாரம் மீன்ஸ் உலகத்திலிருந்து வர துக்கம் இல்ல, எனக்குள் இருக்கிற அஜ்ஞானத்தினோட விளைவுகளால் வந்த அயம் என்னது? ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், ஐ எம் அன்ஹாப்பி ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இதுல போய் மாட்டிக்குவேன். எவ்வளவுதான் பெரிய ராஜா குடும்பத்துல வரந்தாலும் இந்த மூணும் தவிர்க்க முடியாது. சோ பிளீஸ் செலக்ட். அவத்தான் அவரு இந்த கர்மத்தை செய்யி யுத்தியஸ்வ பாரத. குணக்கூட்ட கர்மத்துக்கு என்ன பண்ணுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கிரகஸ்தா கர்மத்தை செய். தமிழ் மீனிங். ஆகையால் முன்னோர்கள் அனுஷ்டித்ததினால் நீ அஜ்ஞானியா இருந்தால், நீ அஜ்ஞானியா இருந்தா அவங்கள எதுக்காக கர்மத்தை பண்ணாங்க? சித்த சுத்தியின் பொருட்டு பண்ணு. நீ ஞானியா இருந்துட்டீனாலும் கர்மத்தில விட வேண்டாம். லோக சங்கிரகார்த்தம் உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு. ஜனகர் யார் எக்ஸாம்பிள் உனக்கு முன்னால வாழ்ந்தவரு? சீதாவுடைய அப்பா ஜனகர். அது ஒருத்தர் அவரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு கிருஷ்ணர். நம்ம பாரத பூமியில் வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர். அதனாலதான் உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 கண்ட்ரி அந்த காலத்துல ஏன் இருந்தது பாரதம்னா, கோடிக்கணக்கான மக்கள் பாரத பூமியில் பிறந்து ஞானத்தை பெற்றவர்கள் கோடிக்கணக்கான பேர். அதுல வந்துங்க வெளியில தெரிகிறவங்க இன்ன வரைக்கும் பாக்குறவங்க வெரி ஃபியூ. அதாவது அவங்க அதுதான் அடிக்கடி சுவாமிஜி சொல்றது, தயானந்த சொல்றது, கோடிக்கணக்கான பறவைகள் பறந்து போன பூமி இது. ஆனா எந்த பறவையும் எதை விட்டுட்டு போறதில்ல. இப்ப மாடு நடந்து போனா அதோட தடத்தை விட்டுட்டு போகும். அது ஊனுன தடம் தெரியும் நமக்கு, அதோட இம்ப்ரெஷன்ஸ். இந்த இடத்துல மாடு 1000 மாடு நடந்து போச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ஆஃப் தட் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் த பூமி. ஆனா 1 கோடி பறவைகள் பறந்து போனாலும் அது எதை விட்டுட்டு போறது இல்ல? தன்னுடைய இம்ப்ரெஷன்ஸ். நான் இந்த இடத்துல இறக்கை அடிச்சேன்னு இம்ப்ரெஷன்ஸை விட்டுட்டு போறதில்ல. அதனால என்ன சொல்லக்கூடாது? இங்க பறவையே பறக்கல. நம்ம கதை அப்படித்தான் இருக்குது. எங்க முன்னார் நீ என்ன புதுசா வேதம் படிக்கிற? இது நமக்கு புதுசு, இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. இது உங்க தாத்தா படிச்சாங்களா? உங்க பாட்டி படிச்சாங்களா? அம்மா படிச்சாங்களா? உங்க அத்தை படிச்சாங்களா? நம்ம பங்காளி வீட்டுல யாராவது படிச்சாங்களா? இல்ல மாமச்சன் யாராவது படிச்சாங்களா? யாருமே படிக்கலையே, நீ மட்டும் படிக்கிறியே, இது குடும்பத்துக்கு கேடு. முட்டாள் ஜனங்களை வச்சுட்டு என்ன பண்றது? இதே பூமியில் படிக்கல அப்படின்னா படித்தவர்கள் நமக்கு தெரியலன்னு அர்த்தம்.
படிக்காதவங்க மட்டும்தான் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்ந்தவங்களாங்க. எத்தனை கிருத்தம் எத்தனை வருடங்கள் ஓடி இருக்குது. 3 கலியுகத்துக்கு வந்துட்டோம். 3 யுகத்தை கிராஸ் ஆகி வந்திருக்கோம். 3 யுகத்தில் பாரதம் இருந்ததா இல்லையா? எங்க பறந்து போயிருக்குமா என்ன? இப்பதான் பாரத பூமி வந்ததா என்ன? அந்த 3 கிரதத்திலையும் எத்தனை கோடிக்கணக்கான பேர் பறந்து சென்ற பூமினா ஞானத்தை பெற்று போழ்ந்த பூமி இது. அதுதான் கர்ம பூமி. மத்த பூமியெல்லாம் என்னது? போக பூமின்று. மத்ததெல்லாம் என்னது? போக. புரியுதுங்களா அர்த்தம்? பாரதத்தை தவிர மத்ததெல்லாம் வேங்க சொல்றதே போக பூமிடா. என்ன இவர் இப்படி சொல்றாரு? அப்ப அங்க போன நல்லா அணுவிக்கலாம்னு சொல்றாருனா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன் பாரதத்தை கர்ம பூமின்னு சொன்னாரு? ஏன்னா இங்கதான் நம்ம இந்த வாழ்க்கைக்கு ஞானத்தை பெறக்கூடிய கர்மத்தை கர்மயோகமாக செய்து விடுபடுவதற்கு உண்டான பூமி பாரதம் மட்டும்தான். மத்ததெல்லாம் பாருங்க போக பூமினா போக சரீரம் எது? விலங்குகள் சரீரம் போக சரீரம். கனெக்ட் பண்ணி பாருங்க. என்ன அவங்களாங்க என்ன பண்ண முடியாது விலங்குகள். அதேதான் நீ அங்க போனேன்னு வச்சுக்கோ. பாரதத்தை தவிர நீ எங்க வெளியில போனாலும் போக பூமி. யூ கேன் பி ஒன்லி போக்தா. என்ன வச்சிருக்கிறீங்க அங்க என்ன பண்ணிக்கலாம்? அனுபவிச்சுக்கலாம். ஆனா கர்ம பூமி புரிஞ்சுக்கல. இப்ப கர்ம பூமி பாரதம் கர்ம பூமி. எங்கேயும் கிடையாது. எல்லாமே என்ன சொல்லுவாரு? உன்னுடைய புண்ணியத்தை அனுபவிச்சுக்கலாம். அப்ப என்னங்க? யூ ஆர் லைக் அனிமல்ங்கிறத இன்டைரக்டா சொல்லுவாரு அவரு. பாயிண்ட் அங்கதான். நீ இப்ப அனிமல் மாதிரி என்ன பண்ணலாம்? என்ன புண்ணியம் வச்சிருக்கியோ அதை கழிச்சுக்கலாம். போக பூமி. ஆனா கர்ம பூமி யாரு? பாரதம். அதுல பிறந்துட்டு விட்டடிக்கிறவங்கதான் பெத்தட்டிக்னு சொல்றது. அடுத்து முன்னோர்கள் ஜனக்கர் முதலிய முன்னோர்கள் அனுஷ்டித்ததை போல் அனுஷ்டிக்க வேண்டும். சித்த சுத்தி வர்ற வரைக்கும் சித்த சுத்திக்காக கர்மத்தை பண்ணு. சித்த சுத்தி அடைஞ்ச ஞானத்தை பெற்று ஞானி ஆயிட்டினா லோக சங்கரார்த்த கர்மத்தை பண்ணு. அவ்வளவுதான். அதை போல பண்ணு. இதற்கு மாறாக உள்ள இப்பொழுது உள்ளவர்கள் இப்ப யார் இருக்கிறாங்க? நம்மளை சுத்தி இருக்கவங்க எத்தனை பேர் என்ன ஃபேமிலியிலேயே கர்மடா. உங்களை அடுத்த நெக்ஸ்ட் பீப்புள் இந்த ஃபேமிலி யாரு? கர்மடாஸ். எதுக்காக கர்மத்தை பண்றாங்க? கர்ம அது கணவனா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அவங்களாம் யாரு? கர்மடா. யூ ஆர் கம்பேரிங் வித் தோஸ் பீப்புள் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஹவ் கேன் யூ கம்பேர்? அவங்களுக்கு எப்படிங்க நீங்க உங்களோட கம்பேர்? அவங்களுக்கு தெரியாதுங்க. நம்மளோட இவங்களை கம்பேர் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேதாந்தத்துக்குள்ள வரல. they don't know anything about கர்மயோகம். அவங்க ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா நான் ரொம்ப பாதிச்சுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாமே தவிர உங்களை அவர்கள் புரிந்து கொள்ளணும், என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. பிளண்டர் என்ன சொல்லிக்கலாம்? இன்ஃபினிட்டி டைம் பிளண்டர் மிஸ்டேக். எப்படிங்க அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்க செய்யறக்கலாம் அவங்க ஓகே சொல்லணும். எப்படிங்க ஓகே சொல்லுவாங்க? நான் எது பண்றேன் அது கரெக்ட்னு சொல்லணும். நான் பேசுறதெல்லாம் கரெக்ட்னு சொல்லணும். எதையும் அவங்களால சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், இத்தனை வகுப்புகள் கேட்டு உங்களால அவங்கள புரிஞ்சுக்க முடியும் போது வகுப்புக்கே வராதவங்க அவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்குவாங்க? அவங்க சொன்னாங்க. அவங்க they are not qualified enough to criticize, to comment, appreciate also. They don't have any qualities, யோகியத அம்சம் to appreciate also. Not to அவங்களுக்கு என்ன யோகியத அம்சம் இல்ல, அதை புகழ்வதற்கும் அவங்களுக்கு யோகியதா கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை புகழ்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புகழணும். சும்மா புகழ்றாங்க அப்படின்னா they are not qualified enough to appreciate also, criticize also. They are not qualified enough because they never entered into it. அவங்கள போய் நீங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்? அதான் அவர் சொல்றாரு, கர்மத்தை செய்ய. இப்ப இருக்கிற மாதிரி கர்மத்தை செஞ்சிடாத, கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மத்தை செய்யாத. அடுத்தது அவதாரிக்கை டு நெக்ஸ்ட் ஸ்லோகம். தத்ர கர்ம சேத்து கர்த்தவ்யம். தத்ர கர்ம சேத்து கர்த்தவ்யம் துவத்து வச்சனாத் ஏவ கரோமி அகம். அதாவது அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்ப யாரு? சங்கராச்சாரியார். அவதாரிக்கைங்கிறது சங்கராச்சாரியர் கொடுக்கிற வேர்ட்ஸ். எதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அவரு எதற்காக அடுத்த ஸ்லோகத்தை இறைவன் கொடுக்கிறார்? தத்ர இங்கு கர்ம சேத்து கர்த்தவ், கர்மத்தை கர்த்தவியன செய்தாக வேண்டும். துவத்து வச்சனாத்து, உங்களுடைய வச்சனாத்து. கர்மத்தை நான் ஏவம் கரோமி அகம், நான் இந்த கர்மத்தை உங்களுடைய வச்சனத்தின்படி நான் செய்கிறேன்.
அதோட ஒரு லைன் போட்டுக்கலாம். கிம் விசேஷித்தேன பூர்வைகி பூர்வதர. இப்ப தனியா அந்த வேர்டு பூர்வைகி பூர்வதர கிருதம்ங்கிறது போன ஸ்லோகத்துல இறைவன் சொன்ன வார்த்தை. அதை ஏன் இறைவன் பயன்படுத்துறார்? இவரே சொல்லிட்டு போக வேண்டியதார, இப்படி செய் அர்ஜுனா, தும் வச்சனார், உங்களுடைய வச்சனம் என்னவோ நான் அதை செய்யறேன்னு அர்ஜுன் நிற்கும் போது அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் இவர் ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு போன ஸ்லோகத்துல? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு அடுத்த ஸ்லோகத்துல. பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம், முன்னோர்கள் செய்தபடி நீ கர்மத்தை செய்யே, என்னை மாதிரி செய்ய சொல்லியிருக்கலாம். எடுத்த மாதிரி நிக்கிறாரு அர்ஜுனன், ஸ்ரத்தையோட புரிஞ்சுக்க போறான். ஏன் பூர்வைகி பூர்வதர கிருத்தம்னு அவரு ஆட் பண்றாரு. அதான் பாருங்க, பூர்வைகி பூர்வதர கிருத்தம் இதி, அந்த வேர்டு எங்க இருக்குது? போன ஸ்லோகத்துல இருக்கிற வேர்டு. பூர்வைகி பூர்வதர கிருத்தம் இதி உச்சியத்தே யஸ்மாத்தி. எதனாலனா, ஏன் இது பகவானே கொடுக்குறாரு, சங்கராச்சாரிய கொடுக்குறாரு. என்னன்னு? உச்சியத்தை யஸ்மாத்தி. ஏன்னா மகத்து வைஷமியம் கர்மணி கதம். கர்மத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். வைஷமியம்னா ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடியது. கர்மம் ரொம்ப கஷ்டமானது. கர்மத்தை பற்றி புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதனால ஆனா அப்படிப்பட்ட கர்மத்தையும் உனக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க ஹோப்பு கொடுக்குறார். இறைவனாக இருக்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அர்ஜுன் சொல்றேன், இறைவா நீ இறைவனோட அவதாரம், ஈஸ்வர அவதாரம், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எல்லாம் சாதாரண மனிதன் வித் அஜ்ஞானம், வித் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அஜ்ஞானம், ஹவ் கேன் கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனை ஏத்துக்கூடாது. அப்படிதான் சொல்லுவான். நமக்கு முன்னாடி இறைவன் சொன்னா என்ன சொல்லுவேன், இறைவா நம்பிட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்களே எங்கேயும் தனிச்சுட்டவங்க, நீங்களாம் கத்துக்கிட்டீங்க, எங்களால முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுன்னா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதற்கு முன்னா அதுக்கு அது ஹோப் கொடுக்குறாரு. நான் என்னை கம்பேர் பண்ணிக்காத, உனக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன் இத்தனை பேரு. ஜனகர் தான் யாரு? மனிதர்கள். அவர் அப்ப என்ன கொடுக்குறாருன்னா, இறைவன் மட்டும் அவதார புருஷனால மட்டும் இந்த கர்மத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதல்ல, நித்திய முக்தனாக ஆவதில்லை, உனக்கு முன்னால வாழ்ந்தவங்களும் இருக்கிற. ஏன்னா கர்மத்தை புரிந்து கொள்வது கடினமானு உனக்கு தோணுச்சுனாலும் அதை புரிந்து வாழ்ந்தவங்க இருக்கிறாங்கிறதுக்காக என்ன கொடுக்குறாரு? பூர்வைகி பூர்வதர கிருத்தம்னு வேர்டை தமிழ் பாஷை படிச்சவங்களுக்கு புரிஞ்சிடும். கர்மம் அவசியம் செய்ய வேண்டியது என்பது நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு போறேன். எதுக்குங்க பூர்வைகி பூர்வதர கிருத்தம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, எஸ் யுவர் மெஜஸ்டி, நான் செய்ய போறேன். யாரு? அர்ஜுனோட எண்ணம் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்றாரு கிருஷ்ணர். அப்படின்னு யார் சொல்றா? சங்கராச்சாரியர் சொல்றாரு. அர்ஜுனன் என்ன நினைக்கலாம்? நீங்க சொன்னா நான் செய்ய போறேன், கர்மம் அவசியம் செய்ய வேண்டியது என்று உங்களுடைய ஆக்மையாக இருந்ததுன்னா, கட்டளையா இருந்தா செய்யின்னு சொல்லுங்க, நான் செஞ்சுட்டு போறேன். எதுக்குங்க நீங்க பூர்வைக்கு பூர்வதர கிருத்தம்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யாரு? அர்ஜுனன் நினைச்சிட்டா அதுக்கு பதிலாக கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாருன்னு யார் சொல்றா? சங்கராச்சாரியர் சொல்றாரு. இந்த ஒரு இதை புரிஞ்சு ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா என்னது ஏது எவ்வாறுன்னு புரியாது. எதன் பொருட்டு விசேஷமாக முன்னோர்கள் போல் குறிப்பிட வேண்டுமெனில் பூர்வைகி பூர்வதரன் ஏன் சொல்லணும்னா, கர்ம விஷயத்தில் மிகுந்த விஷமம். கர்மம் என்னது? ரொம்ப விஷமம், போக்கிரி, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குறும்புடை பையனதை என்ன சொல்லுவோம்? போக்கிரி, விஷமம் உள்ளதால் அது எவ்வாறு என்று கூறுகிறேன். அது புரிந்து கொள்வது, கர்மத்தை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கடினம். அதனால இறைவன் என்ன சொன்னாரு? அவன் ஹோப்லெஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக நான் அவர் என்ன பண்ணார்? பூர்வைகி பூர்வதர கிருதுங்கிற வேர்டை ஆட் பண்ணுங்கிறத சங்கராச்சாரிய சொல்லணும். கமிங் டு நெக்ஸ்ட் பகவான்ஸ் வேர்ட்ஸ். பகவானே சொல்லுவாரு, கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். என்ன சொல்றாரு? கர்மத்தை பத்தி ஏன் வைஷமியம் அப்படின்னு, என்ன கஷ்டம்? வைஷமியம் ரொம்ப கஷ்டம், குழப்பம். கத்துக்கலாம், முதல்ல புரிஞ்சுக்கலான்னு போனா கரெக்டான ஒரு ஆத்தன்டிக் பர்சன் கிடைக்க மாட்டாங்க. கர்மத்தை பத்தின விஷயங்கள் நீங்க யாராவது கேட்ட போனீங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்லக்கூடிய ஆள், யோகியத அம்சம் உடையவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எப்பவுமே பாருங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்கிட்ட போனா சீக்கிரம் வாங்கிடலாம். அப்ப அந்த விஷயத்தை பத்தி யாருமே தெரியலிங் போது நீங்க என்ன ஆவீங்க? அதேதான் இங்கேயும்.
கர்மத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியான புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டத்தினால அவங்களுக்கு ஏதாவது அந்த புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது தப்பாவும் இருக்கலாம், சரியா இருக்கலாம். அப்ப இவன் போய் கேட்கறாங்க வச்சுக்க, இவனுக்கு என்னதான் போக போகுது, அது தப்பாவும் சில சமயம் வந்திருக்கலாம். சோ தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன கடைசியில குழப்பம். ஏன்னா சரியாக புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் மனிதராக இருப்பவர்கள் வெரி ரேர் பர்சன். எது? கர்மத்தை நான் சொன்னபடி உள்ளபடி ஞானம் இல்லைங்க, கர்மம். நீங்க அதை விட்டுருங்க, அப்புறம் சப்ஜெக்டே வேற. கர்மத்தை நான் சொன்னபடி புரிந்து கொண்டவர்கள் வெரி ரேர். அதனால நமக்கு டவுட் வரும்போது போய் கேட்கறதுக்கு அங்க என்ன இல்ல, ஆள் இல்ல. அப்படி ஆள் இருந்தாலும் அவங்க 1 2 தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நீங்க போனீங்கன்னா இருக்கிற குழப்பம் என்ன ஆகுது, இன்னும் 3 மடங்கு ஆகி அனுப்பிச்சுட்டுவாங்க வீட்டுக்கு. சோ அதனாலதான் சொல்றாரு வைஷமியம். அந்த வேர்டு அதான் யூஸ் பண்றாரு. உனக்கு டவுட் வந்தா போய் கேட்கறதுக்கு அங்க ஆள் கிடையாது. அதான் சொல்ல பாரு. எது இதுல முதல்ல கிம் கர்ம, அவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்க. கர்மம் என்றால் என்ன? பதில் தெரியாது. பதில் தாங்க சொல்லுவாங்க, ஆனா கரெக்டான பதில். நான் இறைவன் வேதத்தில் கர்மத்தை பத்தி என்ன டெபினிஷன் கொடுத்திருக்காரோ அது சொல்ல தெரியாது அவங்களால. கிம் கர்ம அதுல, அல்லது அகர்ம, கர்மத்தை செய்யாமல் இருந்தால் என்ன? கர்மத்தை செய்தல்ங்கிற விஷயத்துல குழப்பம், கர்மத்தை செய்யாமல் இருத்தல்ங்கிறது என்னது குழப்பம் மக்களிடம். அடுத்தது இத்தியத்திர கவயோபிகி, இந்த 2 விஷயத்திலையும் எது கர்மம் எது அகர்மம் அப்படிங்கிற 2 வார்த்தையில குழம்பி போனவர்கள் சாதாரண மனிதர்கள்னா கூட பரவாயில்ல, விட்டுறலாம். கவயோபி, உபனிஷத்துக்கள் படிச்சு பகவத்கீதை படிச்ச கவையவர்கள், பண்டிதாக, கவையகன் இந்த இடத்துல யாரு? பண்டிதர்கள், விஷயத்த படிச்சவங்களே குழம்பி போனதுனாலதான் இன்னைக்கு துவைதம் வந்திருக்குது. கர்மம்ங்கிற கான்செப்ட்ல குழம்பி போனதுனாலதானே அவங்க எங்க போய் நிக்கிறாங்க, துவைதம். அதான் அங்க அப்பே சொல்றாரு, மோகிதாக, குழப்பத்தை அடைந்தவர்கள் யாரு? இவ்வளவு படிச்ச பண்டிதர்கள், மகான்கள். எதுல விஷயத்துல குழம்பிடுறாங்க? கர்ம அகர்மம். கர்மம்னு என்ன? 2 வேர்டு தான். கர்மம்னு என்ன, அகர்மம் என்ன, 2 வேர்ட்ல குழம்பி போய் ஒரு புது பிலாசபியா என்ன பண்ணிடுறாங்க, உருவாக்கி விடுகிறார்கள் அல்லவா? நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மோகித்தாக, குழப்பம் அடைகிறார்கள். எத்து ஞாத்வா, எதை தெரிந்து? அசுபாத்து, இந்த கர்மத்தை அகர்மத்தை தெரிந்து கொள்வதன் மூலியமாகத்தான் அசுபாத்துனா மோட்சம். இருக்கிற அசுத்தத்திலிருந்து மோக்ஷியசே, விடுபடுவாயோ. தத் கர்ம தே பிரவக்ஷ்யாமி, அந்த கர்மத்தை பத்தி உனக்கு நான் இப்ப சொல்றேன். யூ ஆர் இன் தி வெரி சேஃபஸ்ட் பிளேஸ். ஏன்னா நான் உனக்கு கரெக்டா அதை சொல்லி கொடுக்க போறேன். இந்த உலகத்துல இருக்கிற பண்டித், நான் சொல்லி கிருஷ்ணரே சொல்றாரு, பண்டிதர்களே கர்ம அகர்மங்கிற அந்த 2 வார்த்தையில குழப்பம்னா குழப்பம். அதனால நான் இப்ப என்ன பண்றேன், உனக்கு நான் இப்ப சொல்றேன். இதுக்கு பாஷை எழுதுறாரு பாருங்க, அவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாரு. கிம், ஏன்னா அது 2 வேர்டு தான் யூஸ் பண்ணுவாரு. இறைவன் அது 3வது வேர்டுக்கு பதில் சொல்லுவார். கர்மத்தை பத்தி கிம் கர்ம, கர்மம்னா என்ன, கிம்ச்ச அகர்ம, வார்த்தைகள் டெர்மினாலஜி. ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு? கர்மம்னு ஒரு டேர்ம், அகர்மங்கிறது ஒரு டேர்ம். அடுத்தது இது கவயோகோ, கவயோகனா யாருங்கிறாரு? மேதாவினக. சாஸ்திரத்துல நிறைய கரைச்சு குடிச்ச மேதாவினகதை யாரு இந்த இடத்துல பகவான் சொல்றாரு? கவையகன் சொல்றாரு. கவிதை எழுதுற கவியனை சொல்லவில்லை, மேதாவினகத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பி அத்திரனா அஸ்மின், இந்த விஷயத்தில் கர்மாதி விஷயே, கர்ம இந்த விஷயத்தில் மோகிதாக, மோகம் கதாக, மோகிதாக இஸ் ஈக்வல் டு மோகம் கதாக, மோகத்தை அடைந்தவர்களாக யாரு? மேதாவிகள், சாஸ்திரத்தை கரைத்து குடித்த மேதாவிகளே எப்படி இருக்காங்க? குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதக, சோ தற்போர் தே துப்பியம், உனக்கு அகம் நான் கர்மத்தை பத்தி சொல்றேன், அகர்மத்தை பத்தி சொல்றேன், பிரவக்ஷ்யாமி. சோ அதனால அவங்களும் குழம்பி இருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்றேன், உனக்கு கர்மம்னா என்ன 2 வேர்டு தாங்க. கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, பிரவக்ஷ்யாமின்னு நான் கூறுகிறேன். எத்து ஞாத்வா, எதுக்கு நான் சொல்றேன்? பிரயோசனம் சொல்லிடணும் இல்லையா? இந்த 2 டேர்ம் நீ தெரிஞ்சு என்னத்து நீ பண்ண போற?
பலன் தெரிஞ்சாதான் நம்ம படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? எத் ஞாத்வா, எதை தெரிந்தால், விதி ஞாத்வா இஸ் ஈக்குவல் டு விதித்வா, அறிந்தால், கர்மாதி மோக்ஷயசி, கர்மத்திலிருந்து நீ விடுபடுவாயோ. அசுபாத்து, சம்சாரத்திலிருந்து, அசுபாத் இஸ் ஈக்குவல் டு சம்சாராத்து, சம்சாரத்திலிருந்து எது விடுபடுவாயோ, கர்மத்திலிருந்து நீ விடுபடுவாயோ, மோட்சத்தை நீ அடைவாயோ. இந்த 2 வேர்டை தெரிஞ்சுக்கிட்டா கேரண்டி கொடுக்கிறாரு, மோக்ஷம் இஸ் நெக்ஸ்ட் டோர். நான் சொல்றேன், கர்மம் எது அகர்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மோக்ஷியசிஸ் அசுபாந்து. அசுபம்னா சம்சாரம், சம்சாரத்திலிருந்து நீ விடுபடுவாய். என்னங்க இவ்வளவு பெரிய உபனிஷத்து ஆச்சா போச்சா? இந்த கர்ம அகர்மத்தை விளக்குறதுக்கு தான் அத்தனை உபனிஷத்துமே, அதுக்குதான் உபனிஷத்து. அப்ப எவ்வளவு கஷ்டமான வேர்டு 2 டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கீங்க. அதுக்காக தான் இத்தனை கிரந்தங்களே, இத்தனை மகான்கள் இத்தனை கிரந்தங்கள் கொடுத்து. எதுக்குதான்? கர்மம்னா என்ன, அக்கர்மம்னா என்ன. இதுக்கு பாஷ்யம் அதான் 18வது ஸ்லோகம் வரப்போகுது. பாஷ்யம் எழுத போற சங்கரர். இப்ப பாஷ்யம் டு தமிழ் மீனிங் பார்க்கலாம். எது கர்மம், அவ்வளவுதான் ஒரு வேர்டு. எது அகர்மம், வாட் இஸ் கர்மா, வாட் இஸ் அகர்மா என்று மேதாவிகளும் கர்ம விஷயத்தில் மோகமடைந்திருக்கிறார்கள். ஆகையால் எந்த கர்மாதிகளை அறிந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயோ, அசுபாத்து மோக்ஷயசே, சம்சாரத்தை, அசுபம்னா மோக்ஷம், அந்த கர்மம் அகர்மம் 2 வேர்டு. இவைகளை பற்றி உனக்கு நான் கூறுகிறேன். இந்த இடத்த மட்டும் நம்ம தரோ பண்ணிட்டு வச்சுக்கலாம். எந்த உபனிஷத்தை அப்படி அல்வா மாதிரி முழுகும், எதை எப்படி அங்க, ஏன்னா அங்க உபனிஷத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்வையா இருக்காது. பகவத்கீதை மாதிரி கோர்வையா வராது. 8 தொன்ன என்ன இருக்கும், மோட்சத்தை பத்தி சொல்லிடும், அதிகாரித்துவத்தை பத்தி சொல்லும், அப்புறம் மோட்ச பலனை பத்தி சொல்லும். இப்படியே ஒரு மாறிதான் இருக்கு எல்லா உபனிஷத்துக்கும். சோ எடுத்தோன்னு அது புரிஞ்சுக்க, அந்த உபனிஷத்து நம்மளை கூட்டிட்டு போறதே ரொம்ப வேவிங்கா இருக்கும். அப்படியே நேரா கரெக்டா ஒரு குழந்தை கூட்டிட்டு போற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் உபனிஷத். அதை தெரிஞ்சுதான் பகவத்கீதை கொடுத்திருக்காரு கிருஷ்ணர். நீ இதை தரவு பண்ணிக்கோ. அது ஸ்பெஷலி இந்த இடங்க, அது 2 வேர்டு. எங்க உடனே நிறுத்திட்டாரு பாருங்க, ஓல் வேதாந்தத்தை 2 வேர்டு நிறுத்திட்டாரு. ஒண்ணு கர்ம, அதுதான் பியூட்டி ஆஃப் கிருஷ்ணா. கர்மத்தையும் அக்கர்மத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோ. மோக்ஷம் இஸ் நெக்ஸ்ட் டோர்னா அதுதான் மோட்சமே. நெக்ஸ்ட் டோர் கூட சொல்லக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ எங்க போயிடலாம், மோட்சம். அதைத்தான் உபனிஷத்துன்னு சொல்லுது, அதைத்தான் மாண்டூக்கியம் சொல்லுது, அதைத்தான் பிருகதாரண்யம் சொல்லுது, அதைத்தான் முண்டகோவும் சொல்லுது. கர்ம அகர்ம ஒன்லி 2 டேர்ம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அதே அவங்க சொல்ல பாருங்க. அவதாரிக்கை அடுத்தது. இப்ப இது யாரு சொல்றது, சங்கராச்சாரிய சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன, நச்ச ஏதத்து துவயா மந்தவ்யம், மந்தவினா திங்க் பண்ணாத, டோன்ட் திங்க். கர்ம நாம இஸ் ஈக்குவல் டு, கர்மம்னா என்னன்னா தேகாதி சேஷ்டா லோக பிரசித்தம். யூஸ்வலா ஜனங்க கர்மம்னா என்ன மீனிங் கொடுக்குறாங்களோ அதை நீ எடுத்து கொள்ளாதே. முதல்ல நீ அந்த டேர்முக்கு வச்சிருக்கிற மீனிங்க ஓரங்கட்டணும். அதுலயே பிடிச்சு உட்கார்ந்து இருந்தா நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது. சோ அதை என்ன பண்ணாத, அடிக்கடி சொல்ல, புத்தின்ற ஓரத்துல கொண்டு வச்சு தூக்கி போட வேண்டாம். கர்மம்னு லோகம் தேகாதி சேஷ்டாக, இந்த சரீரத்தில் வாழ்பவர்கள் கர்மங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் கொடுத்து நீயும் புரிஞ்சு வச்சிருப்ப. அதை என்ன பண்ண, லோக பிரசித்தமான மீனிங் அது. உலகத்துல போய் எங்க போய் கேட்டாலும் ஆக்ஷனா, ஆக்ஷன் இன்ஆக்ஷனை பத்தி படிக்கிறதுக்கு தேவையாம்பாங்க. எனக்கு தான் தெரியும், ஆக்ஷனா எனக்கு தெரியும், இன்ஆக்ஷனா எனக்கு தெரியும், கர்மம்னா தெரியும், கர்மம் செய்யணும் தெரியும். இதை போய் எதுக்கு போய் பகவத்கீதை படிக்கணும்? சோ என்ன பண்ண, அகர்ம இஸ் ஈக்குவல் டு தத் அக்ரியா தூஷ்ணீம் ஆசனம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கர்மம்னா உடம்ப வேலை செய்யறதுக்கு பேரு கர்மம், தூஷ்ணினா சும்மா இருத்தலுக்கு பேர் அவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கர்மன்னு சொல்ல போறாங்க. அந்த அர்த்தத்தை சும்மா இருத்தல்ங்கிற வேர்டு எடுத்துக்காத. கர்மம்னா உடல் வழியா கர்மத்தை செய்யறதுக்கு 2 மீனிங் லோக பிரசித்தம். நீ உலகத்துல ஆஸ்திரேலியாக்காரன்ட்ட போய் ஆக்ஷன்னாலும் கரெக்டா சொல்லுவான், இதேதான். அண்டார்டிகா காரன்ட்ட போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், ஏங்க கர்மம்னா கர்மத்தை செய்யறது, அக்கர்மம்னா கர்மம் செய்யாமல் அப்படி இருக்கு, தூஷ்ணினா சும்மா இருக்க. இது தெரியாதாங்க? இத போய் வந்து கேக்குறீங்களான்னு சொல்லுவான். இவர் என்ன சொல்றாரு, அந்த 2 அர்த்தத்துல எடுத்துக்காத. தூஷ்ணிம் ஆசனம் கிம் தத்ர போத்தவ்யம் இதி கஸ்மாத் உச்சியதே. இப்ப தமிழ் மீனிங் படிக்கிறவங்க ஈஸியா புரியும். கர்மம் என்றால் தேகாதிகளுடைய விவகாரம். இப்ப எடுத்து இந்த பேனாவை எடுத்து இப்படி வச்சேன், ஒரு கர்மம், தேகாதி விவகாரம்.
ஒரு ஒரு ஆக்ஷன் செய்யறேன். அக்கர்மம்னா என்ன? பேனா எடுன்னு சொல்றாங்க ஒருத்தர், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், கர்மத்தை எடு பண்ணல. அது என்ன நம்ம நினைச்சுக்கிறோம், அவன் சொன்ன அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறான், அக்கர்ம. செய்கிறேன்னா பேனா எடுத்து பேசிட்டேன். என்ன உலக மக்கள் பிரசித்தம், அக்கர்மனா சொன்ன செய்ய மாட்டேங்கிறான். அக்கர்மனா செய்ய மாட்டேங்க, செய்யாமல் இருத்தல். அந்த பேனாவை எடுக்காமல் இருத்தால் அதுக்கு பேர் அக்கர்மம். அப்ப தேகாதி விவகாரம். அக்கர்மம் என்பது அதை செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருத்தல் என்பது உலகத்தில் எல்லோரும் அறிந்ததே. இதில் அறிய வேண்டியது என்ன உள்ளது என்று நீ என்ன பண்ணிடாத, நினைத்து விடாதே. இது என்னங்க கர்ம அக்கர்ம, சாதாரண சுச்சுப்பி வேடு. பேனாவை எடுன்னு சொல்லி எடுத்துட்டா அது கர்மம், எடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தா அது என்னது, அக்கர்மம். இதுல போய் இது அப்படி நினைச்சிடாத. உலக மக்கள் கொடுக்கிற மீனிங் இதுக்கு அல்ல, என்டையர்லி டிஃபரண்ட். அத நினைச்சா அப்ப என்ன பண்ணணும், கர்மம் எப்பப்ப வேர்டு வருதோ பிசிக்கலா செய்யற கர்மத்தை கொண்டு வந்து போட்டீங்கன்னா பகவத்கீதை புரியாது. கர்மன்னு எப்பப்ப இறைவன் வேடு போடுறாரோ கர்மத்தை செய்யாமல் இப்படி உட்கார்ந்து இருத்தல் நினைச்சீங்கனாலும், அந்த மீனிங்க கொண்டாந்தாங்க டெர்மினாலஜி அப்ளை பண்ணீங்கனாலும் புரியாது. 10 ஜென்மம் எடுத்தாலும் புரியாதுங்கிறத பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப கர்மம்னா என்ன மீனிங் அது அவரே சொல்ல போறாரு. கர்மம்னா இந்த வேர்டு போடு, அக்கர்மம்னா இந்த வேர்டை போடு, அப்பதான் உனக்கு அந்த வேர்டுக்கு இந்த மீனிங் போடுங்கிற. நீ வச்சிருக்கிற மீனிங் போட்டீங்கன்னா இந்த இடம் புரியாது. பிரசித்தமானதுதான். 99.99 பீப்புள் என்ன சொல்றாங்க, கர்மம்னா கர்மத்தை செய்யறது, பேனாவை எடுத்தல், பேனாவை எடுக்காமல் இருத்தல் அக்கர்மம். அப்படி அல்ல. கர்மாணிஹி போத்தவ்யம், போத்தவ்யம் ச விகர்மணக. நடுவில் இன்னொரு வேர்டு ஆட் பண்றாரு, 3வது வேர்டு, அகர்மனஸ்ச போத்தவ்யம். கஹனா கர்மனோ கரிஹி. சூப்பரான 18னுடைய தாக்கத்தை 17 கொடுக்குறாரு. ஏன்னா 18ங்கிறது வைரம், பகவத்கீதையிலே வைரம் ஆன ஸ்லோகம் அது. அதுக்கு முன்னால் ஒரு அழகா கொடுக்குறாரு. 3 வேர்டு தான் இனிமேல் விளக்கம் கொடுக்க போறேன். என்னது, கர்மம்னா என்ன, தத்துவம் போத்தவ்யம், கர்மத்தினுடைய தத்துவம். கர்மம்ங்கிற வேர்டு டெர்மினாலஜியோடைய அறிவை போத்தவ்யம் அப்படின்னா நான் கொடுக்குறேன்னு கூட சொல்லல, யூ ஷுட்ங்கிற தவ்ய பிரத்திய போட்டாரா, யூ ஷுட் நோ. மனிதனாக பிறந்து விட்டாய் என்றால் யூ ஷுட் நோ த வேர்ட் மீனிங் கர்ம போத்தவ்யம். விகர்மனோபீச்ச போத்தவ்யம். விகர்மம் விகர்மம், விகர்மம்ங்கிற வேர்டையும் நீ தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் வாட் பகவான் சேஸ் ஃபார் கர்ம விகர்ம. 3வது வேர்டு கர்ம. இப்ப 2 வேர்டு என்ன ஆகுது, வி போட்டு விகர்மங்கிற 3வது டெர்மினாலஜி வருது. வெரி அலர்ட்டா இருந்து அந்த டேர்ம் பிடிக்கணும். விகர்மன்னா யூ ஷுட் நோ, அக்கர்மனஸ்ச அக்கர்மங்கிற வேர்டையும் யூ ஷுட் நோ. அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற, அதனுடைய தன்மை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்வரூபம்னு இந்த இடத்துல தத்துவம், கர்மம்ங்கிற வேர்டினுடைய தத்துவம். அக்கர்ம, அது நடுவில் விகர்ம போட்டார். கர்ம வி கர்ம ஆ கர்ம. கர்ம முன்னால வி போடுங்க, வி கர்ம, ஆ போடுங்க ஆ கர்ம. இந்த 3 வார்த்தையினுடைய தத்துவத்தை, உண்மை தன்மையை சொரூபம் சொல்லுவது. யூஸ்வலா அது ஆத்மாத்தான் சொரூபம் சொல்லுவோம். இந்த கர்மத்தினுடைய உண்மை தன்மையை போத்தவ்யி கர்மணக கதி. ஏனென்றால் ஹி, ஏனெனில், ஏன் போத்தவ்யம் சொல்ற, அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன் நான் சொல்றேன் அதையும் சொல்லிடுறாரு. கர்மணக கதிஹி ககனா. கர்மணக 3 கர்மக. எது, கர்மம் அக்கர்மம் அப்படி சொல்லக்கூடாது. கர்மம் விகர்மம் அக்கர்மம், இந்த 3 தான் இந்த இடத்துல கர்மணக ப்ளூரல். அது கர்மணக, இவைகளுடைய கதி ககனா. ஏன் நான் சொல்றேன்னா, புரிந்து கொள்வது. ககனா மீன்ஸ் அறிந்து கொள்வது, கடினம். ககனா கதிஹி கர்மணக ரொம்ப ககனா. ககனா மீன்ஸ் ரொம்ப. இது 3 வேர்டையும் புரிந்து கொள்வது. பெரிய பெரிய மேதாவிகள் என்ன பண்ணிடுறாங்க, சரியா புரிந்து கொள்ள முடியாமல். ஏன் அவங்களால புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம அதுல டவுன்ஃபால் ஆகாம இருக்கணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்மளும் அந்த மாதிரி யாரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மேதாவில ஸ்லிப் ஆயிட்டாங்க போது ஒய் காண்ட் ஐ. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம்.
அவங்களுடைய குரு கன்ஃபியூஸ் குருவா இருந்து நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா கேரண்டியா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. நோ டவுட் இன் தட். அப்படி ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. இருந்ததுனாலதானே இல்லைன்னு நினைக்க முடியாது. நாம போய் அதுல சிக்கலின்னா வேணா சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம். இல்லைன்னு சொல்லக்கூடாது. எது கர்மம் அக்கர்மம் விக்ரம் 3 வார்த்தைங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆனவங்க குருவா உட்கார்ந்து இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், சாமி தலையில நின்னு பாத்தீங்கன்னா எதுவும் புரிய போறது இல்ல. நீங்க உங்க குவாலிபிகேஷன் சொல்ல தலையில நிக்கிறது மீன்ஸ் உங்களோட குவாலிபிகேஷன் நீங்க 200% வளர்த்திட்டு போய் அங்க போய் உட்கார்ந்தீங்கனாலும் எதுவும் புரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எதனால வந்தது? ஒரு ஜென்மத்தை நம்மளுடைய பாப்பம் கொண்டு அங்க விட்டுருக்கோம். வேற யாருக்கு? அதுக்கு நான் தான் காரணம். அச்சா ஒண்ணு. ரெண்டாவது மெயின் பாயிண்ட், குவாலிபிகேஷன் இல்லாம உட்கார்ந்து கேட்கும் போது தவறாக புரிந்து கொள்ளும். இந்த 2 தான் பிரச்சனை. சாஸ்திரத்திலயோ வேற எங்கேயும் தப்பு கிடையாது. அப்போ குவாலிபிகேஷன் இல்லாதவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? இத தவறாக புரிந்து. ஏன்னா கண்ணாடி ஃபேஸ் பார்க்கணும், கரெக்டா பார்க்கணும் அப்படின்னா டஸ்ட் எதுவும் இல்லாம நீங்க 10 நாள் வீட்டுல எல்லாம் வந்து பாருங்க, கண்ணாடி போல என்ன கிடக்கும்? அப்பி கிடக்கும். நீங்க அதுல ஃபேஸ் உத்து பாருங்க, இங்க எல்லாம் அப்படியே கட்டுக்கட்டா என்ன சொல்ல தெரியும்? எப்படி தெரியும்? மூஞ்சியில அந்த அங்க இருக்கிற அழுக்கு ஃபேஸ்ல என்ன தெரியும்? கோடுகள் வந்த மாதிரியோ குழி விழுந்த மாதிரியோ தப்பு தப்பா காமிக்குமா? அதேதான் மனதில். மனம்ங்கிறது கண்ணாடி. அதுல மேல நீங்க என்ன சொல்றது அசுத்தங்களை வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களைத்தான் நீங்க பாக்குறீங்க. சரி, வேதாந்தத்துல எதை பாக்குறீங்க? உங்களை நீங்க பாக்குறீங்க, வேற யாராவது பாக்குறாங்க? நமக்கு காட்டி கண்ணாடிங்கிறது நம்ம வேதம்ங்கிறது கண்ணாடி, நம்மள காட்டி கொடுக்குது யூ ஆர் யூ. அப்ப நீங்க அதுல பார்க்கும்போது எப்படி தெரியுது? அங்கங்க எப்படி கண்ணாடி இருக்கிற டஸ்ட் அப்படியே ஃபேஸ் இருக்க மாதிரி தெரியுதோ, அதே போல மனம் குவாலிபிகேஷன் இல்லைங் போது புரிதல் என்ன ஆயிரும்? தவறாக போயிடும். தவறா போறதை விட தப்பா புரிஞ்சுக்கும். ஆப்போசிட்டா விபரீத ஞானம் பேர். அதுக்கு பேர் ஞானம் ஏற்படாம இருந்தா கூட பரவாயில்லைங்க, அது வேற கதி. தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க இன்டெலெக்டுக்கு தப்பா புரிஞ்சுட்டு சரின்னு அவங்க மனசு சொல்லும். அதுதான் கொடுமை. தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கு தெரியாது, சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு வேற நினைச்சுக்குவாங்க. அதுதான் இந்த பிரச்சனை. அதனால என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டுரு. இப்ப நான் என்ன பண்றேன்? கர்மத்தையும் 3 வேர்டு விகர்மம் கர்மத்தை இப்படி ஒரு குழப்பம். இதுக்கு பேர் வைஷமியம் சொல்லுவோம். தெரியாம என்ன தெரிஞ்சுக்குவாங்க அவங்க? தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வைஷமியம். அதனாலதான் இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 3 வேர்டையும், ஏன்னா இந்த 3 வேர்டு தெரிஞ்சாதான் நீ அசுபாத்து விமக்ஷி சம்சார துக்கத்துல இருந்து நீ விடுபடணும்னா இந்த 2 வேர்டு இப்ப என்ன ஆயிடுச்சு? 3 வேர்டு ஆயிடுச்சு. இதை 3ஐயும் தெரிஞ்சினா தான் நீ சம்சார துக்கத்துக்கு விடுபடையும். அல்லது என்ன வேர்டு போட்டுக்கலாம்? மோட்சத்தை அறிய முடியும், பிரம்ம பத்தி ஞானம், ஆத்மா பற்றி எல்லாமே அதுதாங்க. பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், மோட்சம் எல்லாமே, மரணம் இல்லா பெருவாழ்வு எல்லாத்தையும் அடையணும்னா இந்த 3 வேர்டுக்கு டேர்முக்கு யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர். இப்ப புரிஞ்சுக்கலாம். Terminology plays a very important role in Vedantam. Very very important. என்னமோ சொல்றாங்க, இப்படி உட்கார்ந்து கேட்டு அப்படியே எரிச்சு போறதுல நோ யூஸ். அப்படியே டேர்ம்ஸ்க்கு என்ன, ஏன்னா அவர் திருப்பி அந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டே போவாரு. பகவத்கீதை முடிகிற வரைக்கும் கர்ம 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 விகர்ம யூஸ் பண்ணி. இந்த இடத்துல நமக்கு சரியா புரியலனா, கர்மம்னா கர்மத்தை செய்யறது, அக்கர்மம் என்ன செய்யாம சும்மா உட்காந்துக்கிறது, விக்ரமன் என்ன மாத்தி செய்யறது. இது மீனிங் அல்ல, இதெல்லாம் தூக்கி போட்டணும். அப்ப அதான் சொல்றாரு, நான் உனக்கு விளக்குகிறேன். அடுத்த பாஷ்யத்தை மட்டும் படிச்சிடலாம். கர்மனக இப்ப 3 வேர்டு ஈஸியான பாஷ்யம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 வேர்டுக்கு இனிமேல் தான் ஒரு என்ன சொல்றது பிரதிஜ்ஞா ஸ்லோகம் சொல்லுவோம். இனிமேல் எதை விளக்க போறேங்கிறது ஒரு பிரதிஜ்ஞா இன்ட்ரோடக்ஷன் ஸ்லோகம். வெரி ஈஸி ஸ்லோகம். லெட் அஸ் ஃபினிஷ். ஏன்னா அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது கரெக்டா இருக்கு. பிரதிஜ்ஞா ஸ்லோகத்தை படிச்சிடலாம். என்ன சொல்றாரு? கர்மனக சாஸ்திர விகிதஸ்ய ஹி யஸ்மாத் அபி அஸ்தி போத்தவ்யம். கர்மனக கர்ம சாஸ்திரத்தில், கர்மனக எப்படின்னா சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மாவை போத்தவ்யம். எனக்கெல்லாம் தெரியாதுங்க, சாஸ்திரம்லாம் நான் படிக்கலீங்க, நான் சாதாரண ஆளுங்க, அதெல்லாம் வேலை கிடையாது. அது நாங்க பதிலே அதுக்கு ஆன்சர் கிடையாது. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மத்தை யூ ஷுட் நோ போத்தவ்யம். அடுத்தது போத்தவ்யம் ச அஸ்தி ஏவ விகர்மனக. சாஸ்திரத்தில் விகர்மனாக செய்யக்கூடாத கர்மங்கள். விகர்மனா செய்யக்கூடாத கர்மங்கள். விகர்மனக பிரதிஷித்தஸ் என அவாய்ட் பண்ண வேண்டிய கர்மம். சாஸ்திரத்தில் செய்யப்பட வேண்டிய கர்மங்களையும் நீ தெரிஞ்சுக்கணும்,
சாஸ்திரத்தை எது பிரதிஷித்தசினா அவாய்ட் நிஷேத கர்மம் சொல்ல பாத்தீங்களா, செய்யக்கூடாத கர்மம் எதுன்னு நீ என்ன பண்ணிக்கணும், போத்தவ்யம்ங்கிறார். யூ ஷுட் நோ. நான் அங்க பிறந்தேன் இங்க பிறந்தேன், எனக்கு அவங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க ஆத்தா சொல்லி தரல, பாட்டி சொல்லி தரல, இந்த வேலையெல்லாம் ஆகாது. எங்க அம்மா படிக்கல, அப்பா படிக்கல, நான் எங்க ஸ்கூல்ல சொல்லி தரல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யூ ஷுட் நோ. மனிதனாக பிறந்து விட்டா என்றால் கர்மம்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். விகர்மம்னா செய்யக்கூடாத கர்மம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ததா அகர்மணக. கர்மம் தூஷ்ணி பவஸ்ய போத்தம். கர்மத்தை செய்யாமல் இருத்தல் என்றால் என்ன? போத்தவ்யம் அஸ்தி இது த்ரிஷு அபி. இந்த 3 விஷயத்திலையும் அத்தியாஹார கர்த்தவ்ய. தயவு செஞ்சு என்ன பண்ணிக்கோ, அர்த்தத்தை புரிந்து கொள். இந்த இடத்துல கர்த்தவிட யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீனிங். தமிழ் படிக்கிற பாருங்க. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா, அத கர்மா. கர்மான்ட்டாவே என்ன வேர்டு? விதிக்கப்பட்ட கர்மா தான் கர்மா. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா. அப்ப விதிக்கப்பட்ட கர்மா உங்களுக்கு தெரியும். வர்ண கர்மா, ஆசிரமத்துல என்ன நம்ம பண்ணணும், அதுக்கு பேரு தான் கர்மன்னு மீனிங். சாஸ்திரத்தில் நிஷேதிக்கப்பட்ட விக்கர்மா. வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் நாட் டு. அடிக்கடி இதான் சொல்லுவேன். யூ ஷுட் டு, யூ ஷுட் நாட் டு. அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது நான் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுதோ அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சாதான் ஃபாலோ பண்ண முடியும். அறிய வேண்டும். சும்மா இருத்தல் அது என்னது? அகர்மா. அப்படிங்கிறதுக்கும் அகர்மத்தை பற்றியும் நீ அறிய வேண்டும். ஆக 3லும் அறியப்பட வேண்டியது உள்ளது என்பதை சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இத 3ஐயும் சேர்த்து நீ புரிஞ்சுக்கணும். எது? கர்மா, விகர்மா, should do கர்மா, you should not do. அதுக்கப்புறம் வர்றது என்னது? அகர்மம். கர்மத்தை செய்யாமிருத்தல். இந்த 3ஐயும் நீ கர்த்தவ்யா, you put effort to know this. ஏனெனில் அடுத்தது எஸ்மாத். ஏன்னா ககனா சொன்னேன், விஷமா அதே அர்த்தம் தான். ககனா இஸ் ஈக்குவல் டு விஷமா இஸ் ஈக்குவல் டு துர்ஞாதா. அறிந்து கொள்வது கடினம். ககனா இஸ் ஈக்குவல் டு விஷமா சான்ஸ்கிரிட்ல, விஷமா இஸ் ஈக்குவல் டு 3 மீனிங், 2 மீனிங் கொடுக்குறாரு. ககனாங்கிறது கிருஷ்ணர் சொன்ன வேர்டு, அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்ற வேர்டு 2 வேர்டு கொடுக்குறாரு. அது புரியலினா விஷமா போட்டுக்கோ, அதுவும் புரியலினா துர்ஞானா. அறிந்து கொள்வது கடினம். கர்மனக எது அறிந்து கொள்வது கடினம்? அடுத்த வேர்டு வருது கர்மனக. கர்மணத்தை பத்தியே கர்மனக ப்ளூரல் வருது. கர்ம, விகர்ம, அகர்ம. அதனால என்ன வேர்டு போடுறாரு இப்போ? கர்மங்கள்ங்கிற வேர்டு போடுறாரு. கர்ம, அகர்ம, விகர்ம. இதை புரிந்து கொள்வது கடினம். நாட் ஈஸி ஜோக். உபலக்ஷணார்த்தம் கர்மாதீனாம் கர்ம அகர்ம விகர்வானாம் கதிகி ஏதாத்மியம். உள்ளதை தத்துவம், உள்ளதை உள்ளபடி சொல்ற இறைவன் கொடுக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினம். கர்மனா எனக்கு புரியுதுன்னு போயிடும், ரொம்ப ஈஸி வேர்டுன்போம். ஆனா இறைவன் சொன்னதை, தத்துவத்தை, உள்ளதை உள்ளபடி இந்த இடத்துல எந்த இடத்துல கர்மத்துக்கு எந்த மீனிங் போடணும், விகர்மம்னா அதுக்கு என்ன மீனிங் போடணும், இது இதுலயும் வருது. உபநிஷத்துக்குள்ளே இது வேர்டு யூஸ் ஆகும். கர்மம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறது? வேலை செய்யறது, கையெடுத்து காலாட்டு, அது அல்ல. விஹித யூ ஷுட் டூ, வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. அதுக்கப்புறம் 3வது வேர்டு அகர்மம்னா என்ன? சோ தத்துவம் இத்தியர்த்தக தமிழ்ல படிக்கிறேன். ஏனெனில் கர்ம, அகர்ம, விகர்ம 3 டேர்ம். இவைகளுடைய யதார்த்த சொரூபம் என்ன? இறைவன் எதை மனதில் வைத்துக் கொண்டு, எதா அர்த்தம், இறைவன் சொன்ன எதா அர்த்தம். ததா என்ன பண்ணிக்கணும்? நமக்கு அர்த்தமாகணும். எதா அர்த்தம் இறைவன் கொடுத்தாரோ ததா அர்த்தம் என் மண்டையில புரியும். சொரூபத்தின் தத்துவமானது அது அவளை புரிஞ்சு கொள்றது. இறைவன் எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்றுட்டு கர்மத்தை வேர்டு யூஸ் பண்றாரோ, அக்கர்மத்தை யூஸ் பண்றாரோ, விக்கர்மத்தை யூஸ் பண்றாரோ, எதா அதே மாதிரி தத்தா என் மண்டையில புரிந்து கொள்வது. இறைவனை என்ன சொல்றாரு? சங்கராச்சாரி என்ன சொல்றாரு? கஷ்டனோடு போடவே இல்லை பாருங்க. ரகசியம். கஷ்டத்தோடு சங்கராச்சாரி என்னைக்கும் போட மாட்டார். ரகசியம். ஏன்னா இறைவன் போட்டது கஷ்டம், உடனே ககனாங்கிறது கடினங்க. உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு பாருங்க சங்கராச்சாரி நைசா. கஷ்டம்னு சொல்றாரு போச்சாது போக்காக. துர்ஞா அறிந்து கொள்வது கடினம். கஷ்டம் எல்லாம் கிடையாது, மிகுந்த ரகசியமானது. இதை அறிவது மிக கடினமானது. கஷ்டம் ஏன்? நம்ம ரகசியமா இருக்கிறதுனால இப்ப கை மூடி வச்சுட்டு இதற்குள்ள என்ன இருக்குதுன்னா கஷ்டம். உள்ள புரிந்து கொள்வது கஷ்டம். அப்படி கஷ்டம்.
அது மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அஜ்ஞானத்தினால் அந்த வார்த்தைகளோட மீனிங்கு அது லாங்குவேஜ் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஒரு வேர்டு ஒருத்தர் யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஏன் புரியல? ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாம இருந்திருக்கலாம். தமிழ் தான், தெரிஞ்ச லாங்குவேஜ் தான். ஆனா அவர் எதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த வேர்டு யூஸ் பண்றான்னு புரிஞ்சுக்கிறது பாத்தீங்களா? அது நம்மள அதனால தப்பா கம்யூனிகேஷன், ராங் கம்யூனிகேஷன் வருது. அவர் ஒரு மனசுல வச்சுட்டு அவர் யூஸ் பண்ற வேர்டை நாம அவர் போட்டிருக்க மீனிங்கே போட்டோம்னா தான் கரெக்டா அவர் சொன்ன புரிஞ்சுக்க முடியும். அவர் ஒரு மீனிங் வச்சுக்கிட்டு வார்த்தை போடும்போது நாம அதுக்கு தப்பான பொருள் கொள்ளும் போது என்ன ஆயிருது? மிஸ் கம்யூனிகேஷன்ஸ். அதான் சொல்ல. ஓகே, இதனுடைய அவதாரிக்கை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 18. இதுக்கு பின்னால திரும்பி பாருங்க, பாஷ்யம் பக்கம் பக்கமா போகும். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஹோல் உபனிஷத்துடைய சாரத்தை 2 லைன்ல கிரிப்ஸா கொடுத்திருக்காரு. லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.